இவர்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது. இது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். இது ஒரு ஆடியோ லான்ச். ஒவ்வொரு இடத்துலயும் ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி கூட்டம் கும்பலாக சேர்ந்து எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம ஒரு ஒழுக்கமே இல்ல. ஜெனரேட்டர் ரூம் கரண்ட் போச்சுன்னு கத்துறாங்க. ஜெனரேட்டர் ரூம்குள்ள ஏறி அந்த தகர தடுப்புகளை தட்டிட்டு ஜெனரேட்டர் ரூம்குள்ள போய் கரண்ட் இழுத்து விட்டுருக்காங்க. மரத்து மேல ஏறி இருக்காங்க, கரண்ட் கம்பி டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி இருக்காங்க. அங்க இருக்கிற வீடுகள் மேல இருக்கிற பால்கனி, யார் யார் வீட்லயோ பால்கனி, பெண்கள் இருக்கிற பால்கனியில ஏறி நின்று கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு மோசமாக ஒரு கூட்டம் உங்களால கட்டுப்படுத்த முடியல. இதுதான் நீதிமன்றமும் சொல்லுச்சு, உன்னால உன் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, நீ என்ன கிழிக்க போற? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இந்த கரூர் துயரத்தை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதுவும் குழந்தைகள், எந்த நல்லது கெட்டதும் தெரியாத குழந்தைகள் எல்லாம் கூட்டு போய் இப்படி உயிரிழக்க வைத்திருக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த தாவேகா என்பது ஒரு அரசியல் கட்சி கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ரசிகர் மன்றம். ஒரு நடிகர் எப்படி ஓவர் நைட்ல தன்னைத்தானே தலைவராக்கி கொண்டாரோ அது போல அந்த ரசிகர்களும் தங்களை ஓவர் நைட்ல தொண்டர்கள் ஆக்கி கொண்டதன் விளைவுதான் இந்த உயிரிழப்பு. நீங்க எல்லா கட்சியிலும், அது எம்ஜிஆருக்கு சேராத கூட்டம் ஒன்னும் இன்னைக்கு இங்க வரல. பெரிய பெரிய கட்சிகளுக்கு எவ்வளவோ கூட்டங்கள் இங்க வந்திருக்கு. ஆனால் அதெல்லாம் தொண்டர்கள் கூட்டம். நீங்க ஒரு முக்கியமான வேறுபாடு பாருங்களேன் இந்த கட்சிக்கும், அதாவது கட்சி என சொல்லப்படுகிற இந்த தாவேகாக்கும் மற்ற கட்சிகளுக்கும். தொண்டர்கள் தான் தலைவருக்கு பாதுகாப்பு, தலைவர் தான் தொண்டர்களுக்கு பாதுகாப்பு. அரண் போல தலைவரை தொண்டர்கள் தான் பாதுகாத்துட்டு போவாங்க. இன்னொன்னு, தலைவர் மேல இருப்பாரு, இளைஞரணி நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள் வரிசையா நின்று அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவாங்க. கட்டுப்படுத்த முடியாத பொழுது, இல்ல ஏதாவது இங்க யாராவது சேட்டை பண்ணும் போது மாவட்ட செயலாளர் மைக்க வாங்கி திட்டுவார், உடனே அடங்காது. இதுதான் ஒரு தொண்டர் கூட்டம். இந்த கூட்டம் ஒரு யாருக்கும் அடங்காத, எது மேல ஏறணும் என்ன செய்யணும் எதுவுமே தெரியாத, முதல் நாள் முதல் ஷோக்கு டிக்கெட் வாங்க செல்கிறவனின் மனநிலை எப்படி இருக்கும்? இந்த ஒரு படத்துல ரஜினியும் கவுண்டமணியும் போவாங்களா, அடிச்சு புடிச்சு எவனை வேணாலும் தள்ளலாம், என்ன வேணா பண்ணலாம்னு ஒரு ஒழுங்கே இல்லாம, அது போன்ற ஒரு மோசமான மனநிலையுள்ள கூட்டம். அந்த கூட்டத்தின் அந்த தன்மையை விஜயம் ரசிக்கிறாருங்கிறதா ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நேற்று ஒரு வீடியோ பாக்குறப்ப எனக்கு ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. அவருடைய வேனுக்குள்ள உட்காந்து லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி விளையாடுறாரு. அந்த ரசிகர்கள் தன்னை பார்ப்பதை ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக உட்கார்ந்து கொண்டு சிரித்தபடியே ரசிக்கிறார். இது ஒரு மோசமான மனநிலை. அப்புறம் இன்னொன்னு, அவருடைய பஸ் போகுது, பக்கத்திலேயே பசங்க போறானுங்க, வீலுக்குள்ள வண்டியை விட்டு 2-3 பைக் ஒண்ணு மேல ஒண்ணு விழுகுது, அப்பயும் அந்த பஸ் நிக்கல. அதெல்லாம் விட வேதனை, கரூர்ல இந்த விஷயம் நடக்குது, ஏர்போர்ட்டுக்கு போறாரு, வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாரு சர்ன்னு. அங்க பத்திரிகைக்காரங்க கேக்குறாங்க, நின்னு ஒரு பதில் சொல்ல, சரின்னு சொல்லி திருச்சியிலையாவது ரூம் போட்டு தங்கி தன்னுடைய நிர்வாகிகள் அப்படி யாராவது இருந்து தொலைச்சாங்கன்னா அவங்கள கரூருக்கு அனுப்பி இங்க பாருங்க என்னாச்சுன்னு பாருங்கன்னு சொல்லலாம். எனக்கு என்ன போச்சு, மயிரா போச்சுன்னு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எனக்கு இன்னொரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் பாருங்க, 6 மணி நேரம் லேட்டா வர வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஒரு கூட்டம் நடக்குது, வெயில்ல மக்கள் நிப்பாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். பெண் ரசிகர்கள் அவ்வளவு பேர் இருப்பாங்க, எப்படியும் குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு தெரியும். 6 மணி நேரம் எதுக்கு லேட்டா வரீங்க? தனி விமானத்துல வரீங்க, பொது போக்குவரத்துல வரீங்க, அவ்வளவு வசதியா வரீங்க. உங்களுடைய வழிநெடுக உங்களுக்கு சிறப்பு வாகனம் இது செய்து கொடுக்குது, உங்களுக்காக டிராபிக் நிறுத்துறாங்க. பொதுமக்கள் அவ்வளவு அவதிப்பட்டு உங்களுக்கு டிராபிக் நிறுத்தி உங்களை சர்ன்னு போக விடுறாங்க. அப்படி லேட்டா வர வேண்டிய தேவை என்ன? 8 மணிக்கு அங்க வருவேன், 8 மணிக்கு தான் நீங்க சென்னையிலேயே கிளம்புனீங்கன்னா மக்கள் மீதான உங்களது மரியாதை என்ன ஃபர்ஸ்ட்? அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருக்காரு விஜய் கரூர்ல பேசிட்டு இருக்கும் போது அங்க இன்னொரு பக்கம், அந்த கூட்டத்தின் ஒரு பக்கம் மயங்கி விழுறாங்க. அதுக்காக 2 ஆம்புலன்ஸ் வருது, அதுக்காக 2 ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது அவர்களை தூக்கிட்டு போறதுக்கு. அதுவே அவருக்கு தெரியல, அல்லது தெரிந்தோ தெரியாமலோ கண்டுக்காம இருக்கிறாரு. எதுக்கு அந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்கிறாரு. அதை வேற எடப்பாடி கூச்சமே இல்லாம அவருடைய பேச்சுல வேற பேசுறாரு. என்ன மாதிரியான ஒரு மனநிலை இது? ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலே பேச்சை நிறுத்தி ஆம்புலன்ஸ்க்கு வழி விடுங்கன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இருக்கிற ஒரு நாட்டுல தன்னுடைய தொண்டர்களை தூக்க வர்ற ஆம்புலன்ஸ் எதுக்கு வரலன்னு ஒரு தலைமை நிக்கிறான். அதற்கு பிறகு வேகமா ஏர்போர்ட்டுக்கு போறாரு. ஏர்போர்ட்ல கேட்கும் போது இது பண்றாரு, கூச்சமே படாம பதில் சொல்லாம போறாரு. போலீஸ் இந்த விஷயத்துல என்ன செய்ய முடியும்? போலீஸ் ஒண்ணு பண்ணிருக்கலாம், என்னன்னா தடியடி நடத்தி கூட்டத்தை கலைச்சிருக்கலாம். தடியடி நடத்த முடியுமா?
அது தடியடி நடத்த கலவரம் கிடையாது. அது ஒரு கட்சி கூட்டம். அங்க யாரு கட்டுப்பாடோட அந்த கட்சி கூட்டத்தை நடத்த வேண்டிய, பிரச்சார கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு யாருகிட்ட இருக்கு? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலாம். பிக் பாக்கெட் அடிக்காம, பொம்பளைங்க கைய பிடிச்சு இழுக்காம பாதுகாப்பு கொடுக்கிறது தான் போலீஸோட கடமை. டிராபிக்கை நிறுத்தலாம், டிராபிக்கை ஒழுங்குபடுத்தலாம், திருப்பி மக்கள் எல்லாம் போறதுக்கு. அது மட்டும் இல்ல, இவர்கள் கேட்ட இடம் இன்னும் குறுகலான இடம். இன்னைக்கு 40 பேர் உயிர் போயிருக்குன்னா அந்த இடத்துல இவங்க கூட்டத்தை தாவேகா கேட்ட இடத்துல நடத்திருந்தாங்க. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்களே, நாங்க கேட்டதுல நடத்தி இருந்தா இவ்வளவு நடந்திருக்காங்க. 50-60 பேர் செத்துருப்பாங்க. காவல்துறை தான் உங்களுக்கு இது பத்தாதுரா, பெரிய இடத்துல நடத்துங்கிறான்னு சொல்லி பெரிய இடம் காவல்துறை தந்திருக்கிறது. அதுலயும் இவ்வளவு அகோரம். இது அதுதான் சொல்றேனே, இது ஒரு கட்சி கிடையாது. இவர் ஒரு தலைவர் கிடையாது. இவர்கள் கட்சி தொண்டர்கள் கிடையாது. இது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம். இது ஒரு ஆடியோ லான்ச். ஒவ்வொரு இடத்துலயும் ஆடியோ லான்ச்சுக்கு எப்படி கூட்டம் கும்பலாக சேர்ந்து எந்த ஒரு ஒழுங்கும் இல்லாம, ஒரு ஒழுக்கம் இல்ல. ஜெனரேட்டர் ரூம், கரண்ட் போச்சுன்னு கத்துறாங்க. ஜெனரேட்டர் ரூம்குள்ள ஏறி அந்த தகர தடுப்புகளை தட்டிட்டு ஜெனரேட்டர் ரூம்குள்ள போய் கரண்ட் இழுத்து விட்டுருக்காங்க. மரத்து மேல ஏறி இருக்காங்க, கரண்ட் கம்பி டிரான்ஸ்பார்மர் மேல ஏறி இருக்காங்க. அங்க இருக்கிற வீடுகள் மேல இருக்கிற பால்கனி, யார் வீட்லயோ பால்கனி, பெண்கள் இருக்கிற பால்கனியில ஏறி நின்று கத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ்வளவு மோசமாக ஒரு கூட்டம் உங்களால கட்டுப்படுத்த முடியல. இதுதான் நீதிமன்றமும் சொல்லுச்சு, உன்னால உன் ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, நீ என்ன கிழிக்க போற? உனக்கு ஆட்சி அதிகாரம் தேவை. சரி, இவ்வளவு பேசுறோம்ல, கரூர்ல ஒரு தாவேகா நிர்வாகி பேர் சொல்லுங்க பாப்போம். நேத்து உடனே முதல்வர் அழைச்சு செந்தில் பாலாஜி தான் இங்க எம்எல்ஏ. கூட்டம் நடந்த இடத்துல இருந்து 7.5 கிலோமீட்டர் தான் அவருடைய வீடு. 15 நிமிஷத்துல போயிட்டாரு. நமக்கு தெரியுது டிஎம்கேவா அந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்றவர் செந்தில் பாலாஜி அங்க இருக்காருன்னு. தாவேகால யார் இருக்கா? தாவேகா ஒரு கட்சியா? சரி, விஜய் ஒவ்வொரு இடமா போறாரு. விஜய் தவிர வேற எந்த முகமாவது காட்டப்படுகிறதா? அப்ப நீ எப்படி கட்சி நடத்துவ? உன்னுடைய கட்சிக்காரன் எப்படி கட்டுப்படுத்துவான்? உன்னுடைய உப தலைவர்கள், உன்னுடைய துணை தலைவர்கள், இவங்க எல்லாம் நிர்வாகிகள், எதுவுமே தெரியாம அவன் எப்படி கட்டுப்படுவான்? முதல்ல உனக்கு கட்சியே நடத்த தெரியல. இது முதல்ல கட்சியே இல்ல. இது போன்ற கூட்டங்களை அரசை முட்டாள்கள் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதை மீறி இப்படியான நடிகர்கள் இந்த மாதிரி பொது இடங்கள்ல கூட்டம் நடத்துறத தவிர்க்கணும். அவங்களுக்கு எங்கேயாவது கிரவுண்ட ஒதுக்கி விட்டு என்னவோ பண்ணி தொலைங்கடா, பெரிய பெரிய மைதானங்கள்ல மாநாடு மாதிரி நடத்துக்கீங்கடா, அங்கேயுமே உயிர் பலிதான் போகும். ஆனா இவ்வளவு மோசமாக நடக்காது. இதை அரசு கண்டிப்பாக நிச்சயமாக அந்த கமிஷன் வேற வச்சிருக்காங்க. நிச்சயம் இவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நம்ம ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அரசு பழிவாங்குதெல்லாம் சொல்லுவாங்கன்றதெல்லாம் பத்தி கவலைப்படாம நியாயமான நடவடிக்கையை, இந்த ஒரு சாடிசம் உச்சத்தில் இருக்கிற இந்த நடிகரின் மீது அரசு எடுக்க வேண்டும் அப்படிங்கறது என்னுடைய ஒரு தாழ்மையான கோரிக்கையாக நான் வச்சுக்கிறேன்.